My dear student, Unit 3, Theory of the Equation, Exercise 3.3-2nd sum. Solve the equation 9x cube minus 36x square plus 44x minus 16 equal to 0 if the roots of form on arithmetic progression. Okay, arithmetic progression வந்து நம்ம இந்த equation solve பண்ணோம். So, A is the given என்ன கொடுத்திருக்காங்க 9, B is 36 minus 36, C equal to 44 and D equal to minus 16. Okay, since the root form on arithmetic progression. Okay, arithmetic progression எப்படி ஃபால்வ் பண்ணனும் ஃபார்முலா வந்து let the root be a minus d and a then a plus d. first வந்து sum of the root கண்டுபிடிக்கலாம். sum of the roots ஃபார்முலா வந்து minus b by a. ஓகேங்களா, so a minus d plus a minus d a plus d equal to minus of minus 36 divided by 9. So minus into minus plus ஆகிடும். simplify பண்ணால் 4 9s are 36. ஓகேங்களா, 4 9s are 36. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா plus d minus d cancel. so 3a equal to 4 ஆகிடும். so a ஓட வேல்யூ 4 by 3. இப்போ a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து d ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட். ஓகேங்களா, ப்ராடக்ட் ஆஃப் த roots equal to minus d by a. minus d ஓட வேல்யூ minus of minus 16 by 9 minus plus ஆகிடும். so answer is 16 by 9. ஓகேங்களா, ஆன்சர் இஸ் 16 by 9. ஸோ ப்ராடக்ட் எப்படி எழுதலாம், a minus d a and a plus d equal to 16 by 9. ஓகேங்களா, 16 by 9. இப்போ வந்து ஏல மல்டிபிள் பண்ணா வரும் a into a ஸ்கொயர், இந்த ரெண்டு a minus d a plus d. ஓகேங்களா, a minus அப்போ a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் இன்ட்டு a ஈக்குவல் டு 16 by 9 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு a ஸ்கொயரோட வேல்யூ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏவோட வேல்யூ இஸ் 4 by 3. ஓகேங்களா, ஏவோட வேல்யூ இஸ் 4 by 3. இது வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எதுலனா அதாவது a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் இன்ட்டு a ஈக்குவல் டு 16 by 9 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ இஸ் 4 by 3க்கு ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர், ஏவோட வேல்யூ இஸ் 4 by 3 ஈக்குவல் டு 16 by 9. ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணால் 16 by 9 மைனஸ் d ஸ்கொயர் இன்ட்டு 4 by 3 ஈக்குவல் டு 16 by 9 ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த 4 by 3 இந்த வேல்யூ வந்து நான் இந்த சைடு மல்டிபிள் வேல்யூ இந்த சைடு எடுத்தோம்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ 16 by 9 மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 by 9 இஸ் டிவிசிபிள் பை 4 by 3 ஆகிடும். இப்போ டிவைடில் இருக்கா, ஸோ டிவைடில் இருக்கிறது ரெசிப்ரோக்கல் பண்ணால் வரும் 16 by 9 மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 by 9 இஸ் த மல்டிபிள் ஆஃப் 3 by 4 ஆகிடும். ஸோ 1 3s are 3, 3 3s are 9, 1 4s are 4, 4 4s are 16. ஸோ 16 by 9 மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 by 3. ஓகே, இப்போ d ஸ்கொயர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 4 by 3 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கிறேன். ஸோ 16 by 9 மைனஸ் 4 by 3 ஈக்குவல் டு d ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ எல்சிஎம் எடுத்தனா வரும் 9 வந்துடும். இங்கே வந்து 16 மைனஸ் இங்கே 3 4s are 12 equal to d square. 16 minus 12 is 4. So 4 by 9 equal to d square. So d ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணா root of 4 by 9. So answer is d ஓட வேல்யூ is 2 by 3 9. ஓகேங்களா, இப்போ a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், d ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா, சப்ஸ்டிட் கண்டுபிடிக்க போகிறோம். therefore the roots are a minus d and a plus d. ஓகேங்களா, a minus d and a plus d. first when a ஓட வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா 4 by 3 and d ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா 2 by 3. இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஃபார்முலாவில். ஸோ the roots are a minus d and a plus d. ஓகேங்களா, a ஓட வேல்யூ இஸ் 4 by 3, d ஓட வேல்யூ இஸ் 2 by 3. ஸோ 4 by 3 minus 2 by 3, 4 by 3, 4 by 3 plus 2 by 3. Simplify பண்ணால் 4 minus 2 is 2. So 2 by 3, 4 by 3, 4 plus 2 is 6. So 6 by 3. Simplify பண்ணால் 2. So 2 by 3, 4 by 3 and 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து a equal to 4 by 3 and d equal to minus 2 by 3. ஓகேங்களா, ஏன்னா ரூட்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 by 3ன்றதுல ப்ளஸ்லேயும் மைனஸ் ரெண்டு திரும்பி கண்டுபிடிக்கணும். ஸோ a ஓட வேல்யூ இஸ் 4 by 3 plus 2 by 3, a ஓட வேல்யூ இஸ் 4 by 3, 4 by 3 minus 2 by 3. Simplify பண்ணால் 6 by 3, இங்கே 4 by 3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 minus 2 is 2 by 3. Simplify பண்ணால் 2, 4 by 3 and 2 by 3. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.